கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஆதியாகமம், அதில் 12ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த மாதம் 4ஆம் மாதத்தின் முதல் நாள் இது ஞாயிற்றுக்கிழமை என்று. இன்று ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த ஓய்வு நாள் என்று தேவன் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த 4வது மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகிறது. உங்கள் காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் மாதமாக இருக்க போகிறது. அது எப்படி ஆசீர்வாதமான காரியங்கள் நடைபெறப் போகிறது? தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட போகிறீங்க. அது அழகாக தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. அப்போ தேவன் உங்களை பெரிய ஜாதியாக்க போகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தானே. எங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆபிரகாம் சந்ததியை நம்ம சொல்கிறோம். இன்னொருவரோட சொத்து நமக்கு தான், இன்னொரு ஆசீர்வாதம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாக பார்க்கலாம்னா 3ஆவது மனுஷன் சொத்துக்களை அவன் பிடிக்கிட்டு போயிடுவான். அதை நம்ம பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ பராமரிப்பதுன்னு எப்படி? தேவ வசனங்களை கை கொள்வது, அதை பராமரிப்பது, அதன் மூலமாக பெற்றுக்கொள்வது. அப்போ தேவன் நமக்கு சகலத்தையும் செய்து வைத்து விட்டார். அதனால தான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, 4 காரியங்கள் இருப்பார்கள். நான் உனக்கு பெரிய ஜாதியாக்கி, அடுத்து ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்தி, அடுத்து ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ 4 காரியங்களும் நடைபெறும் வருடமாக இருக்க போகிறது. இந்த மாதத்திலிருந்து அனைத்தும் ஆரம்பிக்க போகிறது. இந்த ஓய்வு நாளிலிருந்து சகலமும் உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களே, வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களே, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களை அதி அற்புதமாக பயன்படுத்த போகிறார், வல்லமையாக நடத்த போகிறார். அதான் பாருங்களேங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் மாதம் இது. தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் மாதம் இது. அதை அனுபவிக்கும் மாதம் தான். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா எப்படி? அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கு இல்லையா, அப்பா மாதிரியே செய்கிறாங்க பாரு அப்படின்னு அது நடக்க போகிறது. அப்பா யார் நமக்கு? பரலோக பிதாவானவர், இயேசு கிறிஸ்து பிதாவானவர். நம்ம தான் அவங்களோட சந்ததியை அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களோட ரத்தத்தால் உண்டாக்கப்பட்டவங்க, அவர் சாயலாக உண்டாக்கப்பட்டவங்க, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பேர் பெருமைப்பட நடக்க போகிறீங்க. உங்கள் காரியங்கள் அனைத்தும் தேவ நாமத்தை மகிமைப்பட போகிறது. அதனால் தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தேவனே சொல்றார், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்துவேன்னா எப்படி? தேவனுடைய வல்லமை, அடையாளங்கள், அற்புதங்கள், அவர் வாக்கிலிருந்து வந்த வல்லமையான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரப்போகிறது, புறப்பட போகிறது, உங்கள் கையிலிருந்து புறப்பட போகிறது. தேவ வல்லமையால் நிரப்பப்பட போகிறீங்க. ஆனால் தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எவ்வளவோ பேர் பூமியில் பார்க்கணும், பெரிய பெரிய ஊழியக்காரங்க பார்க்கணும். அவங்களாம் விடுங்க, சாதாரண மக்கள் எவ்வளோ பேர் பார்க்கணும். அவங்களோட போய் ஒரு ஜெபம் மட்டும் வந்தா, அவங்கள பார்த்துட்டு வந்தா எவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு நீங்களே போயிருப்பீங்க. அநேகரும் தேடி போயிருப்பீங்க, நண்பர்களை தேடி போயிருப்பீங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தா ரொம்ப நிம்மதியாக இருக்கும்ப்பா அப்படின்ட்டு. அதே போல் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் பேர் பெருமைப்பட போகிறது. அதில் தேவநாம மகிமைப்பட போகிறது. கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்தும் மருந்தமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் அனைத்தும் ஆரம்பிக்க போகிறது. இந்த மாதத்தில் சகலமும் ஆரம்பிக்க போகிறது. இந்த மாதத்தை நம்ம 2ஆம் 3ஆம் நாளில் இருக்கோம். நம்ம அதுக்காக நம்ம இது முதல் நாளே இல்லையே பார்க்க நினைக்காதீங்க. ஆனாலும் இந்த 4வது மாதம் கர்த்தருடைய மகிமை பரிபூர்ணமாக உங்கள் மேல் வெளிப்படும் மாதமாக இருக்க போகிறது. இந்த வருடம் முழுக்க நீங்கள் தேவநாமத்தை மகிமையாக விட போகிறீங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வருடம் முழுவதும் தேவ ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்க போகிறது. இதை கேட்டுக்கொள்ளும் தேவ பிள்ளைகளே, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தேவன் அழகாக சொல்றாரு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவநாமத்து மகிமையாக நீங்கள் ஓடப்போகிற வருடம் இது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிமான அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், எங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதை புரிந்து கொண்டு அந்த நிலையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு சாட்சியாக, அநேகருக்கு சாட்சியாக நிற்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மூலமாக உமது நாமம் பெருமைப்பட போவதற்காக, மகிமைப்பட போவதற்காக நன்றி 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 தோழரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை ஆசீர்வதிக்கணுமாப்பா.
வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்கள் நீங்களாக்கி பாதுகாத்து ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.